இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் பேசாதவை பேசினால். பூங்கா. ஒரு பொண்ணு இருக்காளா, அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பூங்காவுக்கு போகிறா. போகும்போது கையில் என்ன கொண்டு போகிறா பாருங்க. அவளோட லஞ்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில், ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூங்காவுக்கு போகிறா. என்ன சொல்கிறா அவள்? பூங்கா கிட்ட வந்துட்டா. என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தவுடனே அவள் என்ன சொல்கிறா? பூங்கா வந்து விட்டேனே அப்படின்னு சொல்கிறா. நான் பூங்காவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த பூங்காவோட என்ட்ரன்ஸில் என்ன அறிவிப்பு பலகை இருக்குது? வருக, வணக்கம், வெல்கம் பண்ணுற அந்த நோட்டீஸ் போர்டு அங்கே இருக்குது. பூங்காக்குள்ளே அவள் போன உடனே என்ன பண்ணுறா? போன உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூக்களை பார்க்குறா. அந்த பூக்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறா அவள்? அட, அழகா இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அப்போது அங்கே இருக்க பூக்கள்லாம் என்ன சொல்லுது? எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. அவள் அந்த பூக்களெல்லாம் பார்க்குறா. வெறும் பார்க்க மட்டும்தான் பார்க்குறா, அதெல்லாம் பறிக்க மாட்டேங்கிறா பூக்களை. அதாவது பூக்களை பறிக்காமல் இருக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அந்த பூக்கள்லாம் அவளுக்கு நன்றி சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா பாருங்க. பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே இருக்க பூவெல்லாம் நம்ம போகும்போது பறிச்சிட்டோன்னா அங்கே பூவே இருக்காது. அப்போ நமக்கு பின்னாடி வரவங்கெல்லாம் எப்படி பூக்களை பார்ப்பாங்க? அதனால் அவள் எல்லாரும் அந்த பூக்களை பார்க்கணுன்றதுக்காக பறிக்கலை அப்படின்னு சொல்கிறா அந்த பூக்கள்கிட்ட. அங்கே என்ன நோட்டீஸ் போர்டில் அங்கே அறிவிப்பு பலகை என்ன இருக்குது? பூக்களை பறிக்காதீர். பூக்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவள் ஊஞ்சல் ஆட போகிறா. ஊஞ்சல் ஆடும்போது ஊஞ்சல் ஆடிட்டுருக்கா. அவளுக்கு அடுத்து ஒரு 3 பசங்க ஊஞ்சல் ஆட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இவ மட்டுமே ஆடிட்டு இருந்தா அந்த பசங்கள்லாம் ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காம போயிடுன்றதால அவள் கொஞ்ச நேரம் ஆடிட்டு நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நல்ல பண்பு, மகிழ்ச்சி அப்படின்னு ஊஞ்சல் சொல்லுது. அது நல்ல ஹேபிட் தானே. மற்றவங்களுக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ல. அங்கே இருக்கிற அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது? மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்னு இருக்குது. ஊஞ்சல் ஆடி முடித்ததுக்கப்புறம் அவள் எங்கே போகிறா? ஊஞ்சல் ஆடி முடித்ததுக்கப்புறம் அவள் சாப்பிட போகிறா. அவள் அவளோட லஞ்ச் பேக்கில் சாப்பாடு, தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தால அதை அழகாக பாருங்கள், ப்ராப்பராக அந்த டேபிள் மேலே ஒரு கர்ச்சீஃப் போட்டு அதுக்கு மேலே ஃபுட்டு வச்சு சாப்பிட்றா. ரொம்ப அழகாக க்ளீனாக சாப்பிட்றா. அப்போது அங்கே இருக்கிற அந்த டேபிள் மேசை சொல்லுது, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுக்கள். ஏன்னா அவள் கீழே இறைக்காமல் சாப்பிட்றா, அதுக்காக அது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அவள் சொல்கிறா, ஈக்கள் மொய்க்கும் உணவை வீணாக்க கூடாது அல்லவா? கீழே சாப்பாடெல்லாம் இறஞ்சிருச்சுன்னா ஈக்கள் மொய்க்கும், சாப்பாடையும் நம்ம கீழே இறைச்சி வேஸ்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அங்கே அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது? உணவை வீணாக்காதீர். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கே போகிறா அவள்? சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அதை குப்பை தொட்டியில் போட போகிறா. டஸ்ட்பினில் அவள் கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட போகிறா. என்னை பயன்படுத்தினாய் நன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின் சொல்லுது, குப்பை தொட்டி சொல்லுது. அதுக்கு அவள் என்ன சொல்கிறா? கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா கீழே போட்டால் புல்தரையெல்லாம் இதுவாகிடும்ல, ஸோ குப்பை தொட்டியில் போட்டாக்கா பாழாகாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறா. அங்கே நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்காங்க? அறிவிப்பு பலகையில், குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். அடுத்து அவள் எங்கே போகிறா? குடிநீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதே, மூடிவிட்டு செல்வோம். அங்கே பார்த்தா டேப்பை யாரோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, குடிநீர் கொட்டி கொண்டே இருக்குது, அதை மூடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடுறா. நீர் வீணாவதை தடுத்தாய், நன்றி. அதுக்கு அந்த குழாய் டேப் என்ன சொல்லுது? நீ வாட்டர் வேஸ்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அப்படி சொல்லிட்டு குழாய் டேப் சொல்லுது. அங்கே அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது? தண்ணீரை வீணாக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பலகையில் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணணும்? வாட்டரை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. மல்லி அடுத்து எந்த இடத்துக்கு போகிறா?
மல்லி லாஸ்ட்டாக வந்துட்டு வெளியில் வரா. வியப்பாக இருக்கிறது, இங்கு எல்லாமே பேசுகிறது. அவள் வந்து நினச்சிட்டே வரா. முதல்ல வந்து என்ன பேசுச்சு? பூக்கள் பேசுச்சு, அப்புறம் ஊஞ்சல், அப்புறம் மேசை, குப்பை தொட்டி, அப்புறம் குழாய், இது எல்லாமே பேசுச்சு. இதெல்லாம் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வந்தாலாம். வெளியில் வர இடத்துல இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. வருகைக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்ற அறிவிப்பு பலகை அங்கே இருக்குது. அதுக்கடுத்து என்ன நடக்குது? மல்லியோட அம்மா சொல்கிறாங்க, மல்லி எழுந்துரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே, பூங்காவுக்கு போகணும், சீக்கிரம் எழுந்துரு மல்லி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது நான் கண்டது கனவா அப்படின்னு மல்லி நினைக்கிறா. அப்போ தான் அவளுக்கே தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. இந்த பேசாதவை பேசினால் பாடத்தோட பயிற்சியையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். பொருத்தமான குறியீடுக, சரி தவறு, எது சரியோ அதுக்கு சரி, இல்லாட்டி தவறு அப்படின்னு குறியிட சொல்கிறாங்க. மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி எங்கே போனா? கடற்கரைக்கா போனா? இல்லை, பூங்காவுக்கு தான் போனா. ஸோ தவறு. மல்லி கண்டது கனவு. சரியா தவறா? கனவு தானே கண்டா, சரி. மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாளா? இல்லை, தவறு. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். சரி. மல்லியை எழுப்பியவர் அப்பா. அம்மா தானே எழுப்புனாங்க. ஸோ தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக, மேட்ச் பண்ணணும். பூக்கள், ஊஞ்சல், தண்ணீர் குழாய், குப்பை தொட்டி, உணவு மேசை இங்கே கொடுத்துருக்காங்க. பூக்கள் என்ன சொல்லிச்சு அவகிட்ட? பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அது 1. ஊஞ்சல், 2ல் ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் என்ன சொல்லிச்சு? மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பேர்னு சொல்லிச்சு, அதனால் 2. தண்ணீர் குழாய் என்ன சொல்லிச்சு மல்லிக்கிட்ட? தண்ணீரை வீணாக்காதீர் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அது 3. குப்பை தொட்டி என்ன சொல்லிச்சு? குப்பையை தொட்டியில் போடுவீர் அப்படின்னு சொல்லிச்சு. உணவு மேசை உணவை வீணாக்காதீர் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதுக்கு 5 நம்பர். அடுத்து விடை எழுதுக. 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன்? பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுக. இது 2ம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஷின். அதுக்கு என்ன ஆன்சர்? உணவை கீழே இறைச்சா ஈக்கள் மொய்க்கும், அதுதான் அதுக்கு ஆன்சர். உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏனெனில் ஈக்கள் மொய்க்கும், இதுதான் ஆன்சர். செகண்ட், பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுக. நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். அங்கே அறிவிப்பு பலகை இருந்துச்சுல்ல, அதில் இருக்கிறது எது வேணால் எழுதலாம். நான் வந்து பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர், இது 2 மட்டும் நான் போட்டிருக்கேன். தண்ணீரை வீணாக்காதீர் போடலாம். வருகைக்கு நன்றி, எது வேணால் நம்ம எழுதலாம். நான் இந்த 2 எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச 2 அறிவிப்பை நீங்கள் எழுதுங்க. தேங்க்யூ.